இந்த வாழை மரத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். தண்ணியே இல்லாமல் எப்படி காஞ்சி போயிருக்கு பாரு. யோ என்ன பண்ணி இருக்கீங்க? வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றினுக்கம்மா. என்னம்மா? யோ அங்க ஒரு குடம் தண்ணிக்கு அடியில் தட்டி பட்டு நாங்க தண்ணி பிடிச்சி வந்துருக்க. நீ செடிக்கு ஊத்தி நிக்கியா? உனக்கு வேணா பண்ணி பிடிச்சி ஊத்த வேண்டியதானே? ஏமா இப்படி பேசுற நீ? வாழை மரத்துக்கு தானே ஊத்துனேன். காலையில 5 மணிக்கு போனேன் தண்ணி பிடிக்கிறதுக்கு. இந்த 2 குடம் பிடிச்சி வரதுக்கு மணி 7 ஆச்சு. நீ என்னடா எது தண்ணி ஊத்தி நிக்கிற கீழே? அங்க போய் லைன்ல நின்னு பாரு, தெரியும். ஒருத்தர் கேள்வி கேக்குறாங்க பாரு, அப்படி கேள்வி கேக்குறாங்க ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறதுக்கு. செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துது கஷ்டமா தான், செடியில வைக்காத விடு. உன்னை யாரோ செடிக்குல தண்ணி ஊத்த வேணாம்னு சொல்ல. சாமான் துறக்க தண்ணி, துணி துவைக்க தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி தான் இருக்கிறேன். பிடிச்சி வந்து வைக்கிற தண்ணியை ஊத்தி கிடக்காத. செடிக்கு தண்ணி ஊத்துந்து ஒரு குத்தமா? போய் அங்க போய் நின்னு பாரு, தெரியும். குடத்திலேயே டங்கு டங்கு டங்குன்னு மண்டையில் 2 அடி வாங்கி தான் வந்திருக்கேன் நானு. என் பொண்டாட்டி அடிச்சது யார் இது? நானே அடிக்க மாட்டேன் அவளை, அவ தான் நடிப்பா. அவளே தைரியமா அடிச்சிருக்காங்களே. நான் 2 அடி அடிச்சேன் முதல்ல, அப்புறம் அவ என்ன 2 அடி அடிச்சா. சரியா போச்சு விடு. அதானே முதல்ல நீ தான் அடிச்சியா? கதை பேசினே இருக்காத, இந்த 2 தவளை இறக்கி வைக்கிறேன். வந்துட்டேம்மா. என்ன வெயிட்டா இருக்குதுமா தவளை. பிளாஸ்டிக்ல வாங்கினா வாங்குறால, சில்வர் தவளை தான் எடுத்துன்னு போறா. அதுவே ஊறப்பட்ட வெயிட்டா இருக்குது. இல்ல தண்ணி வேற தூக்க முடியுதா? யோ சீக்கிரமா திரும்ப வெய்யா, இப்ப அண்ணா நடந்து போய் நிற்பேன். வந்தியா? இதை வந்துட்டேம்மா. இவ்வளவு தூரம் தூக்கின்னு வர தெரியும். அங்கிருந்து இங்கே திண்ணமலை தூக்கி வந்து வைக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். ஆளை பார்த்தாலே வேலை செய்யணும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இவளுக்கு. பசங்க எழுந்துட்டாங்களா? எழுந்துட்டாங்க. பல்லு வளர்க்குறாங்க பின்னாடி. தண்ணில கொஞ்சமா சிக்கனமா செலவு பண்ண சொல்லு. காலி பண்ணி வச்சிடாதீங்க எல்லாரும் சேர்ந்து. திரும்ப அங்க போய் அடி வாங்கி வாங்கி எடுத்து நம்ம தண்ணியா. சரிம்மா. என்னைய குடத்துல அடிச்சா இன்னைக்கு ஒரு கை பாக்குறேன் பாரு அவளை. ஏடி நில்லடி போவாதடி. யோ சோறாக்கவே மத்தியானமா வரேன். இவ பொண்டாட்டியா இல்லை நான் பொண்டாட்டியான்னு தெரியலையா? கிளம்பிட்டா காலையில். மாடு கூட தண்ணி வைக்கல. எங்கே தான் ஓடுவாளோ தெரியலம்மா. வீட்டில் ஒரு வேலை செய்யணும்னா முது வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு வா. ஊருக்கு அதை கேட்கறதுக்கு, ஊர் சுத்தத்துக்குன்னா கை வலிக்காது, கால் வலிக்காது அவளுக்கு. இந்த மணி தண்ணி குடி. தண்ணியெலாம் தட்டு போட்டு மூடி வைக்கணும், தூசி விழுந்துடும் குடிக்கிற தண்ணியில். வெத்தி எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து போட்டா, வித்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி போட்டா. ஒன்னும் இல்லம்மா, பாட்டு பண்ண. இன்னும் நீ போலி அங்க இருந்து. அம்மா எங்கப்பா? அவ இப்பதாம்மா போயிருக்கிறா ஊருக்கு அதை பேச. அப்ப சாயங்காலம் தான் வருவாங்களா திரும்பி? இல்ல மத்தியானம் வந்துருவா சாப்பிடறதுக்கு, சொல்லிட்டு தான் போயிருக்கா. அவ இன்னைக்கு என் பேச்சு கேட்டிருக்கா. இன்னைக்கு நான் சொல்றதை கேட்கறதுக்கு. சரிப்பா, எனக்கு தலை வாரி விடுங்க, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். வாமா வாரி ஒரு ரசிப்பத்துன்னு வா. அம்மா விட நீங்களே தலைலாம் சூப்பரா வர்றீங்கப்பா. 2 ரிப்பன் எடுத்து ரசிப்பு எடுத்துன்னு வா. மணியாவது பேர். அப்பா வாசல்ல கோலம் போட்டு வச்சிருக்கேன், பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? பார்த்தப்பா, நல்லா இருக்குப்பா. எங்க கத்துக்கினீங்க இந்த கோலத்தை? பக்கத்து வீட்டு ஆயா கிட்ட தான் கத்துக்கினேன். அந்த ஆயா தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ ஏன்ப்பா ஒரே மாதிரி கோலம் போடுறது, தினமோ ஸ்டார் கோலமே இந்த மாதிரி கோலம் போடு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் நாளைக்கு அப்பா வேற கோலம் கத்துன்னு வந்து போடுறேன். ரங்கோலி கோலம் சொல்லி தானே சொல்லியிருக்காங்க. கலர் போடல போட்டு சூப்பரா போடுறேன் பாரு. சரிப்பா போடுங்கப்பா. இதெல்லாம் ஒரு பொழப்பு இந்த அப்பா. அந்த அம்மா நான் சாப்பிட்டு வீட்டுல அடங்கி வேலை செய்ய சொல்லாம கோலம் கத்துன்னு வரதான். அப்பா சீப்பிடுங்கப்பா. குடும்பம் திரும்ப நில்லு. இந்த டைட்டு போதுமா மஞ்சடா? போதும்ப்பா. சரிம்மா, உள்ள போய் யூனிஃபார்ம் போட்டுங்க. பவுடர் அடிச்சு போட்டு வச்சிங்கவா. அப்பா டிஃபன் கட்டி வைக்கிறேன். அப்பா சைக்கிள் எடுத்து ரெடியா நில்லுங்கப்பா, டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. சரிம்மா அண்ணன் குரல் கொடுமா அப்படியே. உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கான்ப்பா. சரி, நான் போய் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன். தலையில இருக்க சீப்பு கொடுங்கப்பா, அப்படியே போய் அசிங்கமா. மறந்துட்டேன். இந்த அப்பா இன்னைக்கு என்னப்பா சாப்பாடு ஏதாவது செஞ்சிருக்கீங்க? தக்காளி சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிருக்கோமா, போதல்ல? சரிப்பா போதும். பிரிஞ்சி செய்யுங்கப்பா நாளைக்கு, மில் மேக்கர்லாம் போட்டு. குக்கர் கொஞ்சம் ரிப்பேராக இருக்குமா, இல்லைன்னா இன்றைக்கி செஞ்சுட்டு இருப்பேன். குக்கர் நாளைக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம், பிரிஞ்சி செஞ்சு தரேன். சரிப்பா. போகிற வழியில் நோட்டு வாங்கணும், பென்சில் கூட வாங்கணும். நம்ம போய் சைக்கிள்லாம் தொடச்சி வைக்கலாம். வரும்போது தொடப்பம் வாங்கிட்டு வரணும். தொடப்பம் ரொம்ப சின்னதாக போச்சு, வீடு பெருக்கவே முடியல, குஞ்சு முதுகே வலிக்குதுமா.